அவளோட ஸ்கூல் டாப் மார்க் வந்து 583 அவுட் ஆஃப் 600. அதை ஸ்ருதி எடுத்திருக்கா. ஷீ இஸ் அன் ஆல்ரவுண்டர் ஆக்சுவலி. நிறைய ஸ்கூல் கோயரில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட். கடைசி வரைக்கும் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தான் இந்த மார்க் அவளுக்கு. ஸோ ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி ஸ்ரீ சிவமுருகன், அவன் வந்து சயின்ஸில் டாப் மார்க்ஸ் இந்த ஸ்கூல் 195 பாயிண்ட் சம்திங் வச்சுருக்கான், கட் ஆஃப் வச்சுருக்கான். ஸோ அவனுமே வந்து நேஷ்னல் லெவல் குவிசிங்கெல்லாம் போயிட்டு நிறைய ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸோடு தான் ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த மார்க்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அனதர் ஸ்கூல் டாப்பர் காமர்ஸில். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஒரு தடவை. ஸோ புது பேட்டர்ன், அந்த புது பேட்டர்ன் ஒரு டியூஷன்ஸ் இல்லாமல், அதுவும் டியூஷன்ஸ்லாம் போகாமல் இவங்களோட இந்த மார்க் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஒரு ப்ராட் பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வாழ்க்கையில் நல்ல முறையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா வரணும். அந்த வாழ்க்கைக்கு தகுந்த கல்வியை தான் ஜெயேந்திரா கோல்டன் எப்பவுமே நாங்கள் அளிக்கிறதுல ரொம்ப கருத்தோட ஒரு ஃபோக்கஸ் எங்களோடது. ஏன்னா வி டோன்ட் பிலீவ் இன் ஜஸ்ட் அந்த டாப், பட் ஸ்டில் ஸ்டாப் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் நினைக்கிறோம், தெரியல இன்னும். அந்த மார்க்ஸையும் அச்சீவ் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் ஒரு ப்ராட் பேஸையும் ஒரு முழுமையான மனிதனாக வளர்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான இன்புட்ஸையும் ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி ஸ்கூல் என்றைக்குமே கொடுக்கறதுல தவறுறதில்லை. அந்த வகையில் எங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிவார்கள் என்பதில் ரொம்ப நம்பிக்கையோட தெய்வ அனுகிரகத்தை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் கோரி வழங்குகிறோம். என் பேர் ஸ்ருதி, ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி ஸ்கூலில் படிக்கிறேன். 12th வந்து நான் 583 வாங்கியிருக்கேன். இந்த மார்க்குக்கு மெயின் காரணம் வந்து எங்கள் டீச்சர்ஸ், பிரின்சிபல், அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் தான். யாருமே எங்களை வந்து ப்ரெஷரைஸே பண்ணலை படின்னு. எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எங்கள் பிரின்சிபல் வந்துட்டு அவங்கக்கிட்ட எங்களால் டைரெக்டாக அப்ரோச் பண்ணி சொல்ல முடிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸும் எங்களை விட ஜாஸ்தியாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. வீட்லேயும் வந்துட்டு எப்போது ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸான ஒரு அட்மாஸ்ஃபியரில், ஒரு ஹாப்பியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் எங்களால் வந்து படிக்க முடிஞ்சுது. இந்த மார்க் வந்துட்டு நான் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போதும் என்னால் இந்த மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நான் ஸ்கூல் கோயரில் இருக்கேன். கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மார்க் வந்துட்டு முழுக்க பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் தான் காரணம். நெக்ஸ்ட் வந்து நான் பிகாம் சென்னையில் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் சிஎம்ஏ பண்ண போகிறேன். தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீ சிவமுருகன். நான் ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சு முடிச்சிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் 576 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மார்க்குக்கு நான் வாங்குறதுக்கு வந்து எல்லா காரணமே வந்து எங்கள் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் எங்கள் பிரின்சிபல் மேம் எங்களை ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் உழைக்கணுமோ அதை விட அவங்க நிறையவே உழைச்சாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் இல்லாமல் இந்தளவுக்கு எங்களால் மார்க் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ வீட்லேயுமே பேரண்ட்ஸ் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. எப்போவுமே படின்னு என்னை ஓவராக ப்ரெஷர் கொடுக்கல எனக்கு. அது மாதிரி வீட்லேயுமே என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே கேட்டு பண்ணாங்க. எங்கள் பிரின்சிபல் மேடமே உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் எதனால என்கிட்ட டேரெக்டாக வந்து கேளுங்க, நானே உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணித்தரேன்னு ரொம்பவே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எங்களுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அதோட நான் வந்து ஸ்கூல் நிறைய குவிசஸ்க்கெலாம் போவேன். நேஷ்னல் லெவல் குவிசிங்லாம் போய் ரீசெண்டாக வின் பண்ணியிருக்கேன். அதுக்கெலாம் போயிட்டுமே என்னால் இந்த அளவுக்கு வாங்க முடிஞ்சுன்னா அதுக்கெலாம் காரணம் வந்து எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதான் காரணம். அதுக்கப்புறம் நான் இப்போ 12th முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எழுதலான்னு இருக்கேன். எப்போவுமே சாதாரணமாக வந்து புக்கை மட்டுமே படிங்கன்னு சொல்லாமல் ஸ்கூல்லையுமே வந்து நிறைய எந்தளவுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இது பண்ணணும், எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்பவே டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்ததா தான் எங்களால் இந்த அளவுக்கு நிறைய மார்க் வாங்க முடியும். ஹாய், நான் அபிநயா பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னோடய மார்க் வந்து இட் பிலாங்ஸ் டு ஆல் குட் பீப்புள் அரவுண்ட் மீ. என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஈக்குவல் சப்போர்ட்னால தான் ஒரு ஸ்கூல் வந்து ஃப்ரெண்ட்லியான அப்ரோச்சில் இது பண்ணியும் இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னா அது எங்கள் ஸ்கூல் தான் டெஃபினட்டாக. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லா ஸ்கூலுமே கற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ.